அரசன் சோப் வழங்கும் நெஞ்சேடு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அனைவருக்கும் பா விஜயின் தமிழ் வணக்கம். வாட்டர் எமர்ஜென்சி, நீர் அவசர நிலை. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் கடுமையான வெள்ளம் சூழ்ந்தது. அதனால் நிறைய பேர் சிக்கி தவிச்சாங்க. வெள்ளத்தால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இதுவும் ஒரு வெள்ளம் மாதிரி தான். என்ன அப்படின்னா, தண்ணீரால் சூழப்பட்ட அபாயத்தை ஒரு கேமராவால் காட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் இந்த முறை ஏற்பட்ட இந்த தண்ணீரால் ஏற்பட்ட தாகம் அப்படிங்கிற ஒரு வலியை கேமராவால் படம் பிடிக்க முடியாது. இது ஒரு உணரக்கூடிய ஒரு வலி, தாகம் என்கிற வலி. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். சென்னையின் வறட்சி வெள்ளம். டாக்டர் குகநாதன் அவர்கள் மாநகராட்சியில் அதிகாரியாக பணிபுரிந்தவர். வணக்கம் சார். மருத்துவரும் கூட. அதே போல் ஆர்ஆர் சீனிவாசன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், ஊடகவியலாளர். வணக்கம் சார். சென்னை வெள்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம விஷுவலாக தமிழ்நாடு முழுக்க அதை பார்த்துட்ருக்கோம். அதோட வலி எல்லாருக்குமே உணர்ந்துட்டுருக்கோம். அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நீர் தட்டுப்பாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் புருஷவாக்கமில் இருக்கேன். எங்களுக்கு 2 days ஒன்ஸ் தான் மெட்ரோ வாட்டர் வரும். அதுவும் பம்பில் தான், போரோ இல்லை மோட்டரோ எதுவுமே இப்போ சம்புலேயும் தண்ணி இல்லை. ஸோ இருக்கிற ஒரு சின்ன டம்ளர்லேருந்து சின்ன பாத்திரத்துலேருந்து எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சு அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். நான் பள்ளிக்கரணை பகுதியிலேருந்து வரேன். மெட்ரோ வாட்டர் தான் ஒரு டேங்க், பெரிய டேங்க் இருக்குது. அந்த டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. வாரத்தில் 2 தடவை தான் வருவாங்க, திங்கட்கிழமை வியாழக்கிழமை. அவங்க தெருவில் இருக்கிற எல்லாருமே அங்கே தான் தண்ணி பிடிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு 3 குடம் தான் தருவாங்க. அந்த 3 குடத்தை வச்சு தான் நான் 2 நாள் 3 நாள் வரைக்குமே நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். அடுத்து அந்த மெட்ரோ வாட்டர் எப்போ வருதோ அது வரைக்கும் 3 குடத்தை வச்சு 3 நாள் எப்படி பண்ண முடியும்? அது நாங்கள் சமையலுக்கு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டில் மோட்டர் போட்டிருக்காங்க. விடிய காலையில் எந்திரிச்சு அவங்க மோட்டர் போடுற நேரம் நாங்கள் போய் ஒரு 5 குடம் கொடுங்க, ஒரு 4 குடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் தண்ணி வாங்கிக்கிட்டு அதை தான் நாங்கள் அத்தியாவசிய தேவையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ தண்ணீர் பிரச்சனை பற்றி ஏன் இவ்வளவு ஆவேசமாக எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலே, இந்த முறை தான் நிறைய மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கங்கள், அதற்கு மேலே அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லப்படுற வர்க்கங்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டது இந்த முறை தான். இதுக்கு முன்னால் நம்ம நிறைய சாலையை கடந்து போகும்போது இதே மாதிரி லாரிக்கு பின்னால் குடத்தோடு ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. நம்ம மனசு அதை போய் உறுத்தி நமக்கு சொரணை ஏற்படுத்தினதில்லை. ஆனால் இந்த முறை மாத்திரம் நேரடியாக அந்த மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் வர்க்கங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட உடனே இது ஒரு எல்லாருடைய வலியாகவும் ஒரு கூட்டு வலியாக இது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. நீர் பிரச்சனையால் நீங்கள் நேரடியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? போர் வாட்டர் இல்லை, கம்பல்சரி போட்டோம்னா ஒரு அரை பக்கெட் கூட வரமாட்டேங்குது. இப்போ உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்குது? எப்படி நீங்கள் தண்ணியை சமாளிக்க? கேன் வாட்டர் தான் வாங்கியிருக்கிறேன். 2 கேன் 3 கேன் வாங்க, அப்போ 5 கேன், நேற்றுக்கு 5 கேன் வாங்கியிருக்கேன். இந்த நான் காலையில் எழுந்து 4 மணிக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. 4 குடம் செய்கிறோம். 4 குடம் 4 பேருக்கு எப்படி பற்றும்? 4 குடம் எப்படி பற்றும்? ஒரு நாளைக்கு பத்தாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் காசு கொடுத்து கேன் தான். சரி, குளிக்கிறது தண்ணி இல்லை, கேன் வாங்குறது. கேன் இப்போ பார்த்தீங்கன்னா 40 ரூபா கேனு. கேன் வாட்டர் வாங்கி குளிக்கிறீங்களா? ஆமாம், வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லை. 40 ரூபா கேன் இப்போ 60 ரூபா வைக்கிறான். நீர் பிரச்சனையால் நீங்கள் நேரடியாக எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஆனால் நைட்டு வந்தால் தான் எங்களுக்கு தண்ணியே. நாங்கள் எல்லாருமே 9 மணிக்கு தான் வருவோம். ஆனால் வந்தால் நைட்டில் 12 மணிக்கு போட்டால் கூட மோட்டரில் தண்ணி வருது கிடையாது. ஓகே. நைட்டுக்கு விடிய நாங்கள் இருந்து அந்த மோட்டரை போட்டு எடுத்தால் கூட ஒரு பக்கெட் தண்ணி வர மாட்டேங்குது. ஓகே. எல்லாருக்குமே கஷ்டம். நைட்டு எல்லாருமே தூங்காது முழிச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் விடிஞ்சும் அந்த தண்ணி வந்த பாடி இல்லை. சார், மடிப்பக்கத்துலேருந்து வரேன் நான், வேளச்சேரி பேக் சைடில். எங்கள் லைனில் தண்ணி பைப்பே கிடையாது, கார்பரேஷன் வாட்டரே கிடையாது. ஒரு டைமாக நாங்கள் லாரியில் காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஒரு சம்பு 1200 rupees கொடுக்கணும், ஒரு சம்பு ஃபுல் பண்ணிட்டு போகிறதுக்கு. கிரீம்ஸ் ரோட்லேருந்து வரும். அங்கே எங்களுக்கு குழாயில் தான் நாங்கள் தண்ணி பிடிப்போம். ஆனால் ஒரு வீட்டுக்கு 6 குடம். சரி, நாங்கள் மேல் இடத்துல ஃபோன் பண்ணி ஆஃபீஸர்கிட்ட சொன்னாலும் பூமியில் தண்ணியே இல்லைம்மா, வறண்டு போய்க்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் நல்ல பதில் சொல்கிறாங்களா? தண்ணி இருக்கான்னு கேட்டால் பூமிக்குள்ள தண்ணி இல்லை, பூமியில் தண்ணி இல்லைன்றாங்க. சார், நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்திருக்கேன் சார். அது எப்படின்னா, நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே விவசாய குடும்பம் சார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெல் கதிர் வர சமயத்தில் பாதி நெல் எல்லாம் தண்ணி இல்லாத அப்படியே வறண்டு போய் எல்லாம் மாடுலாம் மேய்கிற அளவுக்கு வந்துருச்சு. போன வாரம் வரைக்கும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை என்னன்னு சொல்லி கண்ணில் கட்டல. பட் எங்கள் ஏரியாவில் சுற்றி தண்ணி பிரச்சனை என்னென்னா, எவ்ரிடே நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு தான் போகிறோம் வரும். 1 வீக்காக பயங்கர ஸ்ட்ரகிள், தண்ணிக்காக பயங்கர ஸ்ட்ரகிள். என்னோடய வீடு 3rd floor. எனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணதுனால எனக்கு அந்த 3 மாடி தூக்கிட்டு ஏற அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த அளவுக்கு வர்த்து கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது. நாள் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம் 2 நாள் முன்னால் ஃபீல் பண்ணேன், தண்ணி பிரச்சனை. ஏன்னா என் வீட்டில் என் குழந்தை பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணிக்கு பிரச்சனையாச்சு.
இன்னைக்கு காலையில் இந்த ஷோக்கு வர்றதுக்கு இன்னைக்கு காலையில் எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்கள தெரியும், செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு தெரியும், பட் ரொம்ப பேசிக்க மாட்டோம். தண்ணிக்காக அவங்க கிட்ட வந்து நாங்கள் இன்னைக்கு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து என் ஹஸ்பண்ட் அனுப்பி ஒரு குடம் தண்ணி கடன் வாங்கிட்டு வந்து நான் என் குழந்தை ஸ்கூல் அனுப்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் கூட 1008 தான் வரோம். ஒரு லாரி வரோம், அதை வெயிட் பண்ணி உக்காந்து பார்ப்போம். நைட்டு 10 மணிக்கு வரோம், 12 மணிக்கு வரோம். அது வரவேல நாங்கள் வெயிட் பண்ணி உக்காந்து பார்ப்போம். அது வந்தாலும் அடிதடி பிடிச்சிக்கின்னு நாங்கள் சண்டை போட்டுன்னு தண்ணி பிடிப்போம். அதுவும் 6 குடம் தண்ணி தான் விடுவாங்க. அது தண்ணி ஒரு குடம் கீழே ஊற்றுனா கூட திரும்பி போய் பிடிக்க முடியாது தண்ணியை. 4 பம்பு இருக்குது. ஒரு பம்பில் சாக்கடை தண்ணி வந்தாலும் திரும்பி அடுத்த பம்புக்கு போனனால அந்த பம்புலேயே அதே தண்ணி தான் வரும். அதே சாக்கடை தண்ணி தான் வரும். அந்த 4 பம்புலேயும் சாக்கடை தண்ணி தான் வரும். பிடிக்க முடியாது அந்த தண்ணியை. டாக்டர் சார், இப்போ இவங்க சொல்கிறத பற்றி பார்க்கும்போது நீர் வந்து குறைவாக இருக்கிறதால அதில் வந்து சுத்தம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது, அது எப்படி அசுத்தமாக இருக்குது? இந்த குடிநீரால் இருக்கிற பிரச்சனைகளை நான் வந்து ஒரு 30 வருஷம் பார்த்துருக்கிறேன். நான் தண்ணீர் அதிகமாக இருக்கும்போதும் நோய்கள் வரும், தண்ணீர் குறைவாக இருக்கும்போதும் நோய்கள் வரும். தண்ணி வந்து அவங்களுக்கு அழுக்காக வருதுன்னு சொன்னாங்க பம்ப் பண்ணும்போது. தண்ணி ஏன் அழுக்காக வருதுன்றது முதல்ல விஷயம் சொல்லிடுறேன். நம்முடைய பைப்லைன், சென்னை மாநகரத்தில் பைப்லைன் வந்து ஒரு ஆங்கிலேயர் மேட்லின்னு ஒரு என்ஜினியர் தான் முத போட்டார் குடிநீரை சப்ளை பண்ணுறது. மேட்லி ரோடு கூட இருக்குது. அந்த பைப் போடும்போது அது பக்கத்துலேயே வந்து நம்முடைய கழிவுநீர் பைப்பும் போகும், குடிநீர் பைப்பும் பக்கத்தில் போகும். எங்கெங்கெல்லாம் அது வந்து உடஞ்சிருக்குதோ ஸ்பாயிலாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த அசுத்தமான தண்ணீர் வந்து இதோட சேர்ந்துக்கும். தண்ணீர் குறைய குறைய உங்களுக்கு நோய்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக எந்த நோய் அதிகமாக இருக்கும்னா வயிற்றுப்போக்கு அதிகமாகும், கால்ரா அதிகமாகலாம், மஞ்சள் காமாலை, ஹெப்படைட்டிஸ் ஏ வரலாம், டைஃபாய்டு வரலாம், அப்புறம் வந்து இது வயிற்று பூச்சிகள் வரலாம். ஏன்னா தண்ணி சுத்தம் இல்லாததுனால. இவ்வளோ நம்ம பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோம். சென்னை மாநகரத்தை பொறுத்தளவில் 75 லட்சம் மக்கள் தொகை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த 75 லட்சம் மக்கள் தொகையில் 30 லட்சம் மக்கள் தொகை வந்து இவங்க ஸ்லம்மில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள்லாம் கேன் வாட்டர் வாங்கிறோம், அந்த வாட்டர் வாங்கிறதுன்னு சொல்கிறோம். பட் அந்த ஜனங்களுக்கு வந்து எப்படி தண்ணி கிடைக்கின்றதை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள். அங்கே இருக்கிற லெட்ரின்ஸ் கூட சுத்தமாகிறது இல்லை, சுத்தம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. பொது கழிப்பறை சுத்தமாகிறது வழி இல்லை, குடி தண்ணீருக்கு ஏங்கின்னு இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனையை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரு பெரிய பிரச்சனை. உலக அளவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் 21 நகரங்களில் 2020 வந்து தண்ணீரே நிலத்தடி தண்ணீரே இருக்காதுன்னு சொல்கிறான். ஆனால் சொல்லின்னு இருக்கான். அது எப்போ வரப்போது நம்ம சிரிச்சுன்னு இருந்தோம், ஆனால் இப்போ வந்துடுச்சு. சீனிவாசன் சார், இந்த தண்ணீர் இல்லாத தமிழகத்தை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஒரு 20 வருடங்களுக்கு மேலாகவே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மழைக்காடுகள் அல்லது வந்து காடுகளை வந்து கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏதோ நகரத்தில் இருக்கிறோம், ஆனால் அந்த தண்ணி நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு காடுகளில் இருக்கிற மழை பெய்யுது, அந்த மழைக்காடுகள் மூலமாக ஆற்றில் தண்ணி வந்து அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த காடுகள் வந்து கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. எல்லா குளத்துலேயும் மக்கள் வந்து குப்பை போடுறாங்க, எல்லா குளத்துலேயும் பிளாஸ்டிக் போடுறாங்க, எல்லா சதுப்பு நிலங்கள், எல்லா குளங்கள், ஆறுகள் எல்லாத்துலேயும் குப்பையை கொண்டு அரசாங்கமே டம்ப் பண்ணுது. அதை தாண்டி வந்து எல்லா வாய்க்கால்கள், எல்லா ஊர்களில் இருக்கிற ஆறுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நகரத்தோட கழிவுகளை வந்து ஆற்றுல கொட்டுறோம். இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வரலாற்று ரீதியாக ஜாகிரபிக்கலாக பார்த்தா கூட ஒரு வறட்சிங்கிறது ஒவ்வொரு காலத்துலையும் வந்து தானே வந்திருக்கு. அதை ஒரு செழுமை வந்திருக்கு. இல்லை, அதான் என்னன்னா வானம் பார்த்த பூமின்னு தான் நம்முடைய நிலப்பகுதியவே சொல்கிறோம். இல்லை, இயல்பான வறட்சிங்கிறது வேற. இப்போ நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டா கூட 1922 இந்த தண்ணீர் பிரச்சனை சென்னையில் இருக்கு 22 கண்டினியூஸாக இருக்குது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு இடையில தண்ணி பிரச்சனை தான் இருக்குது. அதுவும் சொல்ல போனால் 80ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு சென்னையில். அசோகமித்திரன் தண்ணீர்னே ஒரு நாவல் எழுதியிருக்காரு, நீங்கள் படிச்சிருக்கலாம். ரொம்ப உண்மையிலே சொல்ல போனால் இந்த 2000க்கு பிறகு தான் வந்து பல விஷயங்களை யோசித்து இவங்க வந்து அரசாங்கம் வந்து பல விஷயங்களை யோசித்து ஓரளவுக்கு தண்ணீர் பிரச்சனை மக்கள் வந்து நீங்கள் 80ஸ்ல இருந்த பிரச்சனை வந்து 2000க்கு அப்புறம் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை நகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெனிஸ் நகரம் மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ஊர். சென்னை நகரத்துக்குள்ளே மட்டுமே 5 ஆறுகள் ஓடுது. இது எல்லாமே வந்து குடிநீர் ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். இந்த 5 ஆறுகள், இந்த 5 நீர்நிலைகளும் இருக்கிறதுனால தான் மெட்ராஸ் வெள்ளத்திலிருந்து தப்பிக்குது, மெட்ராஸ் எல்லா விஷயங்களும் தப்பிச்சுட்டே இருக்குது. ஆனால் இந்த 5 ஆறுகளையும் வந்து நாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மேலாண்மையை பயன்படுத்தி திரும்பவும் ஓட வைக்கலாம். நீரை நம்ம கண்ணால் பார்க்கணும். இது வந்து வாழ்க்கையோட ஒரு சம்மந்தப்பட்டது. ஆற்றங்கரையில் போய் அமர்ந்திருக்கிறது, குளத்தங்கரையில் போய் அமர்ந்திருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து நம்ம வந்து கோவிலில் இருக்கிற குளத்தை பூரா வந்து எந்த தண்ணி இல்லாமல் இருக்குது. மயிலாப்பூரில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடந்ததுன்னா டேங்கர் லாரியில் கொண்டு தண்ணியை விடுறாங்க. பக்திங்கிறது என்ன? தண்ணியை நிரப்பி அதை பாதுகாக்கிறது தான் பக்தி. கடவுள் கும்பிடுறது மட்டுமல்ல, அந்த தண்ணீரையும் வழிபடுறது தான் நம்மளுடைய பக்தி. நீண்ட காலமாக வந்து
தண்ணீரை வழிபடுறது தான் திராவிட தமிழர்களுடைய மரபு. சரியா சொன்னீங்க. வட இந்தியர்களுக்கு வந்து நெருப்பு, தென்னிந்தியர்களுக்கு ஆரியர்களுக்கு நெருப்பு. அப்படிதான், வட இந்தியர்களுக்கு இல்லை, இது ஆரியர்களுக்கு நெருப்பு, நமக்கு வந்து தண்ணீர் தான். ஸோ அந்த தண்ணீரை வழிபடுறது நம்மளுடைய எல்லா ரிச்சுவல்ஸும் தண்ணீர் அடிப்படையான சார்ந்த விஷயம். எல்லாமே நம்ம தண்ணீரை மதிச்சிருக்கோம். அந்த காலத்தில் ஒரு கிங் வந்து ஒரு நாட்டை பிடிச்சான், அவனுடைய பர்த்டே பிறந்த நாளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய காரியம் வந்து பெரிய நீர்நிலையை வெட்டுறது தான். இவ்வளோ மக்கள் பெருகும் பொழுது வந்து நீர்நிலையில் உருவாக்கணும், இவ்வளோ மக்களை பெருக விடலாமா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, பெசன்ட் நகரில் நிற்கிறவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. அப்போ நீரில் வந்து சமத்துவமும் இல்லை. நீங்கள் வந்து சமத்துவமான குடிநீர் எங்கே இருக்குது? எல்லாரும் ரோட்டில் நிற்கணும், தண்ணி இல்லைன்னா எல்லாருமா ரோட்டில் நிற்கிறாங்க. சென்னை மாநகரம் வந்து 236 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க மக்கள் வாழற இடம். மக்களுடைய அடர்த்தி, மக்கள் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 25,000 பேர் இருக்காங்க. ஒரே கிராமத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 3,000-4,000 பேர் தான் இருப்பாங்க. ஆமாம், சென்னை மாநகரத்தில் வந்து பில்டிங்காக ரைஸ் ஆகினே போகுது. ஒவ்வொருத்தரும் தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்க. முக்கியமான விஷயம் திட்டமிடல் இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்போ மும்பை வந்து ஒரு பெரிய மாநகரம், சென்னை விட அதுக்கு வந்து ஒரு ஏரி தான் சப்ளை பண்ணுது. போன 2015 வெள்ளம் ஓடுது சென்னையில். ஆனால் இப்போ பார்சாரதி கோயில் வந்து காஞ்சி போய் கிடக்குது, கபாலீஸ்வரர் கோயில் காஞ்சி போய் கிடக்குது, நிறைய நீர்நிலைகள் காஞ்சி போடுது. திட்டமிடல் வந்து அரசாங்கத்துக்கிட்டே இல்லை, தனிப்பட்ட பொறியியல் கல்லூரிகள்கிட்ட இல்லை, நீர் வளத்தை சேகரிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இல்லை. இந்த விஷயங்கள் வந்து நிபுணர்களும் யோசிக்கணும், அரசாங்கமும் யோசிக்கணும், அரசாங்க எந்திரமும் யோசிக்கணும், மக்களை வந்து அதை ரைஸ் பண்ணணும். நம்ம எப்பவும் ஆனால் லாரி வந்துச்சு நின்னோம், தண்ணி வாங்கணும், இது பண்ணணும்னு சொன்னோம். பட்டு மொத்தமாக உங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சேகரிக்கிறது நம்ம செய்யவே இல்லையே. இப்போ நிறைய வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து மழை நீரை சேகரிக்கின்றீங்க. மழை நீரை சேகரிக்கிறது வந்து அவசியம்தான். ஆனால் 120க்கு மேற்பட்ட கோயில் குளங்களையும் ஏரிகளையும் சார்ஜ் பண்ணுறது அதோட பெட்டர் இல்லையா? அதுக்கு நம்ம திட்டம் இல்லை, டெக்னாலஜி இல்லை. ஆனால் கிராமமும் இந்த வறட்சியை சந்திக்குதே, அங்கேயும் குடம் தூக்கிட்டு போகிற காட்சிகள் நம்ம பார்க்கலாம். அது வந்து அன்பிளான்டு. பட் இது வந்து அங்கே அட்லீஸ்ட் அவன் போர் போட்டானா ஒரு 100 அடிலாம் தண்ணி கிடைக்கும். இங்கே நீங்கள் 200 அடிக்கும் தண்ணி கிடைக்க போகிறது இல்லைல்ல. இவன் எல்லா பில்டிங்ஸும் ஏத் பண்ணி அது வந்து ஒரு கான்கிரீட் காடுகளாக மாற்றுறாங்க. சார்ஜிங் த கிரவுண்டு, இந்த கிரவுண்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணாதான் அதோட நீர்நிலைகள் வந்து ஒரு லெவலில் நிற்கும். இல்லைன்னா நீ தண்ணி உறிஞ்சி எடுக்கும்போது அக்யூஃபேர் ஆக்ஷன் பேர், அது கடல் நீரானது அது உள்ளே வந்து சேர்ந்துடும். அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க 300 அடி போட்டால் 400 அடி போட்டால் 150 அடிக்கு மேலே யாருக்கும் போடுறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. நீங்கள் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லை தான், அது கீழே போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. 300-500 அடிக்கெலாம் போகிறதுக்கு உரிமை இல்லை. பெரிய பெரிய கான்கிரீட் பில்டிங் ஒரு 1000 வீடு 2000 வீடு கட்டுற இடத்துலலாம் நீங்கள் தண்ணியை வந்து பேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியை. ஏன்னா அது ஒன்றும் கெட்டுப்பட போகிறதில்ல. ஒரு 500 பசங்க படிக்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்குது, எம்சி ராஜ் ஹாஸ்டல்னு மாதிரி சைதாப்பேட்டில். இந்த 500 பசங்களும் குளிக்கிறதுக்கு 30 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. 30,000 லிட்டர் தண்ணி போகுது வேணாம். அந்த 30,000 லிட்டரை தண்ணியை அப்படியே சேகரித்து அதை வந்து சுத்தப்படுத்தி மறுபடியும் அவங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணுறது, செடிகளை வைக்கிறது பண்ணுறோம். இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பாதி தண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். அதான் சார், இப்போ எனக்கு ஒரு இந்த இடத்துல என்ன கேட்க தோணுதுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அருமையாக ஒரு பெரிய அடுக்குமாடி இருக்குன்னா தண்ணீரை சேமித்து அவங்க மறுபடியும் ரொட்டேஷனாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. இதை திருப்பி வந்து மக்கள் தான் செய்யணுமா? இதை வந்து கவர்மெண்ட் செய்யாதா? இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுற மெத்தடையோ ஏன் மக்களை செய்யணும்னு மட்டும் டார்கெட் பண்ணுறோம், ஏன் கவர்மெண்ட் அதை செய்யறதில்லை? இப்போ சட்ட ரீதியாக வந்து பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் தண்ணி சேகரிக்கிறது வழி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கர் நிலத்தில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறவங்க வந்து ஒரு ஏக்கர் நிலத்தில் தண்ணி பள்ளம் தோண்டி ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? அதான் தண்ணீர் பிரச்சனை அப்படின்னு எப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்போ எல்லாமே வந்து விழிப்புணர்வு படங்கள் போடுறாங்க. மக்கள் சரியாயிங்க, மக்கள் வந்து இதை சரி பண்ணிக்கங்க, நீங்கள் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை மக்களை நோக்கி மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணப்படுதுங்கிறதால தான் இந்த பிரச்சனை தீர்வை நோக்கியே நகராமல் அது இன்னமும் தொடர்ந்து அந்த தண்ணீர் பஞ்சம் தொடர்ந்து நம்மகிட்ட தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கு. அதை ஏன் வந்து அரசாங்கத்தை நோக்கி அந்த விரல் நீள மாட்டேங்குது? ஏன் இந்த அரசாங்கம் இதை செய்யக்கூடாது? ஒட்டுமொத்தமாக அரசு எந்திரமானது இந்த மக்களுடைய இந்த அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணுன்றது முழு மனதோட செயல்படலைன்றதாங்க இந்த குற்றச்சாட்டு. சரி, இவ்வளோ ஏரிகள் இருக்குது, இவ்வளோ குளங்கள் இருக்குது, இவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ வெள்ளம் 2015 இவ்வளோ பெரிய வெள்ளம் போச்சு, அந்த தண்ணியை சேகரித்து வச்சு கொடுக்க முடியல. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இங்கிலீஷ்காரனே எழுதி வச்சிருக்கிறான். எதுவுமே ஒரு மேஜர் ஏரியாவை வந்து அப்படியே மோசமாக வச்சுக்கின்னு கூவம் நதி நல்லா இருக்கும், அடையார் நதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? தொழில்நுட்ப வல்லுநர்கள் இங்கே சுற்றி இருக்கிறாங்க. ஐஐடி இருக்குது, வேர்ல்டு ஃபேமஸ் ஐஐடி இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அவங்களுக்குலாம் இந்த நாட்டில் நடக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவன் வந்து யூனிவர்சிட்டிலாம் என்ன அர்த்தம்? மேலை நாடுகளை பார்த்தீங்கன்னா, நான் ஜான் ஹாப்கின்ஸ்லாம் பார்த்தேன் நான் அமெரிக்காவில். அவன் வந்து அங்கே வாஷிங்டன் டிசியை முழுக்கமாக பார்த்துன்னுக்கிறான். என்ஜினியர்ஸ் அவன் ஒர்க் எடுத்துக்கிறான். இப்போ ஐஐடியோ அண்ணா யூனிவர்சிட்டியோ அல்லது எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் அது இதுன்னு பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்
அவங்களாம் சென்னை மாநகரத்துடைய ஒவ்வொரு பகுதியை எடுத்து அதை வந்து தூய்மைப்படுத்துதல், ரோடு நல்லா பதிகிறது, மழைநீர் கால்வாய்கள் அமைக்கிறது, தண்ணீருடைய வசதிகளை மேம்படுத்துறது, இந்த திட்டங்களை அவங்க எடுத்து செய்யணும் இல்லையா? இவங்களாம் நம்ம ஜனங்க இப்படி பிச்சைக்கார மாதிரி ரோட்டில் அலையக்கூடாது தண்ணிக்கு அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தால் அந்த மேலை நாடுகளை போரு இவங்க அழகாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதை பண்ணலை. அதுக்கான ரிசர்ச்சை வந்து பண்ணுறதே இல்லை, பண்ணல. ஏன்னா பிகாஸ் தே டோன்ட் ஓன் த பீப்புள். ஒரு ஐஐடி மாணவனுக்கு அரசு எவ்வளோ செலவு பண்ணுது சார்? ஐஐடி மாணவனுக்கு ஒரு மாணவனுக்கு அட்லீஸ்ட் 25-30 லட்சம் செலவு பண்ணுதுங்க. 40 லட்சம் ரூபா. ஆமாம். ஆனால் அவனுடைய அறிவு வந்து இதுக்கு இந்த மாதிரியான தீர்வுகளுக்கான தேடலாகவே இல்லையே. அவனுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஜாதி உணர்வுகள், மத உணர்வுகள், வேற்றுமைகள் எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தா அவன் செல்ஃபிஷாக தானே போயின்னு இருப்பான். அவனுக்கு நாட்டை பற்றி எங்களுக்கு அக்கறை வரும், மக்களை பற்றி எங்கள் அக்கறை வரும். இந்த கடுமையான இந்த தண்ணீர் வறட்சியில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது? தண்ணி வந்துட்டு இருக்கும்பொழுது நான் ஒரு பழக்கம் இருக்குது, பாட்டு கேட்டுகிட்டே தான் குளிப்பேன். ஷவரில் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பாட்டு போட்டுட்டு அப்படி தான் குளிப்பேன். ஸோ இப்போ தண்ணி இல்லாத போது அது இப்போ எனக்கு தோணுது, நம்ம இருக்கும்பொழுது அந்த மாதிரி இப்போ பண்ணிட்டோமே, ஸோ இப்போ தண்ணியே இல்லை, ஸோ கீழே 2 ஃப்ளோர் இறங்கி போயிட்டு எடுத்துகிட்டு வர சூழ்நிலை இருக்குது சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. நான் வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பன்லேயே தான் இருக்கும். டேப் அது டேப் ஓப்பன்லேயே தான் இருக்கும். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தண்ணி யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். பிகாஸ் தண்ணி வருது டேப்பில், நான் ஓப்பனில் விட்டுட்டே தான் இருப்பேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே வந்து அதை கையில் எடுத்துகிட்டு டேப் ஆஃப் பண்ணிட்டு தேவையானப்போ மட்டும்தான் ஆன் பண்ணுறேன். ஃபுல்லாக சோப்பு ஃபேஸ் வாஷ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக மட்டும்தான் டேப் ஆன் பண்ணுறேன். 87ல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ன்ற வேர்டு யாருக்காவது தெரியுமா சார்? 87ல். ஆனால் நான் பண்ணியிருக்கேன். தண்ணி காசு கொடுத்து வாங்குறதுக்கு அது செஞ்சுட்டு போகலாமா சார்? சொந்த வீடு இருக்கிறவங்க வந்து அதுக்கான முதலீடு செய்கிறதுக்கு அதுக்கு தயாராக இருக்கலாம். ஆனால் சொந்த வீடே இப்போ இவங்களுக்கு சொந்த வீடுகளே இருக்காது. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். பிளாக்ல 1000 ரூபாய் டிக்கெட் சினிமா போய் வாங்குறாங்களே. இயற்கை ஆர்வலர்களே வந்து நிறைய பங்களாக்களில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்ல முடியுதே தவிர அது வந்து சராசரியாக ஏழை மக்களுடைய வாழ்வியல் பார்க்கும்போது அவங்களால செய்ய முடியாது. இல்லை சார், ஒரு லைன் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க எப்படி செய்வாங்க? கிராமத்துக்கு தண்ணியே வரல, நான் எங்கே சார் சேவ் பண்ணுறது தண்ணியை? அடிமட்டது வரணும் சார், எனக்கு காவிரிலேருந்து தண்ணி வரணும். தண்ணியே வரல. தஞ்சாவூரோட போயிடுச்சு, தஞ்சாவூருக்கே தண்ணி வர மாட்டேங்குது. அடிமட்டில் சேவ் பண்ண எங்கே சேவ் பண்ணும் தண்ணியை? நான் எனக்கு தண்ணிக்கு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். கஜா புயலில் அடிபட்டு சுத்தம் இருக்கிற மரம் எல்லாமே போச்சு. எங்களுக்கு நீர்நிலை இல்லை. இந்த கவர்மெண்ட் எதுவும் செய்யலை. எங்கே செஞ்சுருக்கு நீர்நிலைக்கு? எங்கள் ஊரில் இருக்கிற குளத்தை கூட யாருமே விட்டு இன்ன வரையும் தூர் வரவே இல்லை. அண்மையில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏரியா வந்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் போயிட்டு கூடையில் மண்ணை எடுத்தாங்க, எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம எத்தனை நாளைக்கு வந்து அரசாங்கம் வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து ஒரு சில திட்டங்களை வந்து எல்லா அரசாங்கத்துலேயும் ஒரு ஃபெயிலியர் இருந்துருக்கு தான் செய்யுது. எல்லாத்துக்கும் நம்ம வந்து புலம்பி அழுதல் மட்டும் நம்முடைய வேலை கிடையாதுங்க. அரசு இதில் வந்து 90% செய்கிறேன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு 10% இருக்கணும்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குளம்னா ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் இடம் இருந்தால் பண்ணலாம். ஒரு ஏரி இருக்குது, நான் இருக்கிறதே ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவன் அன்றாட வேலையை பார்ப்பானா? தூர் வாரத்துக்கு போய் எப்படியும் எப்படியும் ஒரு 20-30 ஏக்கர் ஏரி, அதுதான் வடிகள் எங்களுக்கு குடிநீர் தண்ணி வர்றது. அதை எப்படி சார் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் சார் பண்ண முடியும். எதுவுமே சப்போர்ட் பண்ணல, நீங்கள் போய் தூர் வாருங்கன்னு நாங்களும் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் பாட்டில் போய் எல்லா குளத்தையும் போய் தூர் வார முடியாது சார். அப்போ எந்த குளத்தை தூர் வாரணும் அப்படின்னு ஒரு அறிவியல் இருக்குது. எந்த குளத்தை தூர் வாரணுமோ அந்த குளத்தை தான் தூர் வார முடியும். இப்போ செம்பரப்பாக்கத்துலேருந்து சோழவரம் பூண்டி எல்லாம் வந்து பெரும் பாறைகள் இருக்கக்கூடிய இடம். அதை தாண்டி வந்து எல்லா செம்பரப்பாக்கம் இந்த மாதிரியான எல்லா ஏரிகளையும் தூர் வாடுறது பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாத்தையும் கரைகளை ஒசத்துனுங்கிறாங்க. அப்போது ஒரு குளத்துலையோ ஒரு ஏரியிலையோ வந்து தோண்டணுமா கரையை ஒசத்தணுமாங்கிறத ஒரு அறிவியலாளர் தான் முடிவு பண்ணணும். நீங்களாக போய் அதை குறைய பூரா தோண்டிடக்கூடாது. அங்கே பூரா பாறை தான் இருக்குது. இப்போ நீர் சேமிப்பு நீங்கள் தான் மக்கள் தான் நீர் சேமிப்புக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு அந்த 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 சேமிக்காத ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா? தண்ணி சேமிக்கணுன்னா நான் தண்ணி கம்மியாக குடிச்சிருவா, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவா நான். ஸோ நான் எப்படி தண்ணியை சேமிக்க முடியும்? நான் தண்ணி குளிக்கிறேன், நான் எப்பயும் போல தான் யூஸ் பண்ணுறேன் தண்ணியை. ஸோ நான் எப்படி தண்ணி சேமிக்க முடியும்? நான் ஏரிலாம் போயிட்டு வாரிட்டு இருக்க முடியாது, குளத்தெல்லாம் போயிட்டு அந்த தூர் வாரின்னு எனக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ண முடியாது. ஸோ நான் சேமிக்கணும் என்ன பண்ணுறது? குடிக்கிற தண்ணியை தான் நான் வந்து கம்மியாக குடிக்கணும். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி அது வந்து என்னால் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு வேலை இருக்குது. வேலைன்னா எனக்கு காலையெல்லாம் போய் நைட்டு தான் வரேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்த வேண்டியது தான் மக்களுடைய வேலை. மக்களே போய் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம வரி கட்டுறோம்? அதுதான் நான் எவ்வளோ வரி கட்டுறேன், எல்லாமே செய்யணும். எல்லா குளத்தையும் சுத்தம் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நம்ம எல்லாரும் எப்படி கற்பனை பண்ணுறோன்னா, சென்னையில் வந்து டைடல் பார்க் வேணும், பயங்கரமான ஏர்போர்ட் வேணும், எல்லார் வீட்லேயும் ஏசி வேணும்,
எல்லாமே காரில் போகணும். இப்படி தான் அரசாங்கமும் சொல்லுது, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதே இப்படி தான் கற்றுக் கொடுக்குது. இப்போ பாருங்கள், நம்ம குடிக்கிற தண்ணி இல்லாமல் இருக்கிறோம். அப்போ உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத நம்ம இப்போவாது கேள்வியை கேட்டு பார்க்கணும். ரொம்ப எளிமையான விஷயந்தான். உங்கள் வீட்டை சுற்றி நிறைய நீர்நிலைகள் இருக்கணும், எல்லா நதிகள்லேயும் தண்ணி ஃபுல்லாக போகணும், நிறைய உணவு உற்பத்தி ஆகணும், வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கணும், நிறைய பறவைகள் இருக்கணும், நிறைய விலங்குகள் இருக்கணும், நிறையா உயிரினங்கள் இருக்கணும், நிறைய புழு பூச்சிகள் இருக்கணும். இதெல்லாம் தான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மழை தண்ணீர் பெய்யுது சார், அதை அரசாங்கத்தில் கேட்டு சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் காலையில் வேலைக்கு இவ்வளோ அவசரத்தில் போகிறேன், நைட்டு தான் திரும்பி வரேன். நான் ஏன் இதை செய்யணும்? ஏன்னா நான் அதிகபட்சமாக 2 பக்கெட் தண்ணி குளிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 பக்கெட் தண்ணி குடிக்கிறேன். இல்லை, அது ரொம்ப சுயநலமான. இதை தாண்டி பொதுவாக தமிழ் குடும்பங்கள் நிறையா பார்க்கும்போது அவங்க அளவான நீரை தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ இதை தானே ஒரு தமிழ் குடும்பம் செய்ய முடியும். எல்லாரும் உங்கள் வீட்டில் ஒரு மோட்டர் பம்ப் வச்சுருக்கீங்க, உங்கள் நிலத்துக்கு கீழே இருந்து நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்க, அந்த தண்ணியை நீங்கள் தான் ரீசார்ஜ் பண்ணணும். அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ 2002, 2003 இந்த மழைநீர் சேகரிப்புங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அது 2001 அந்த மாதிரியான சேகரிப்பு ஒரு நல்ல பலனை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. சரி சார், அப்படியே பார்த்தாலும் அந்த அறிவியல் திட்டம் உண்மையான பலனை கொடுத்துதா? கடுமையான பலனை கொடுக்குமே. கொடுத்துருக்கா? நிச்சயமாக கொடுத்துருக்குது. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க மழைநீர் சேமி இவ்வளோதான், அதில் ஜல்லி கொஞ்சம் போடுவாங்க, மணல் கொஞ்சம் போடுவாங்க. அவங்க வராங்க பாருங்களா, அந்த மழைநீர் காட்டுவோம், அது ஒன்றுமே வரல. ஏமாத்துறது சார், எல்லாமே நீங்க காட்டுங்க சார். நீங்க மழைநீர் சேமிப்பு பண்றதை இங்க சென்னையில் பெரிய அளவில் காட்டுங்க. எங்கேயுமே யாரும் பண்ணல. நாங்கள் சென்னை ஃபுல்லாக சுற்றுறேன். இங்கே சென்னையிலேருந்து தாம்பரத்துலேருந்து ரிப்பன் மேலே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன் நான். சார், கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 10 வருடங்கள் மழைநீர் இதில் எனக்கு உடன்பாடே இல்லை. கண்டிப்பா இல்ல. உங்க வீட்டுக்கு கீழே நீங்க தான் மழைநீர் சேகரிப்பு நீங்க பண்ணுங்கன்னா இல்ல, எல்லாருமே பண்ணல. எல்லாருமே பண்ணணும்னு நம்ம சொல்றோம். அதான் ரொம்ப அறிவியலான ஒரு விஷயம். 2 விதமா மழைநீர் சேகரிப்பு எல்லாரும் பண்றாங்க. ஒன்று தண்ணியை பூமிக்குள்ள ஒழுங்கா ரீசார்ஜ் பண்ணி விடுறது. அதை 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க போட்டிருக்கிற அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் இதை ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் மாற்றி அதை கண்காணிக்கணும். ஒழுங்கா முறையாக கண்காணித்து ஒழுங்காக பண்ணணும். நீங்கள் 2001 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் இன்னும் அது ரீசார்ஜராக ஆகாதது. நம்பர் 2 மழை பெய்யும் பொழுது உங்கள் மொட்டை மாடியிலேருந்து டேங்கில் தண்ணி கீழே ரோட்டில் போகுது இல்லையா, அதை உங்கள் வீட்டில் இருக்கிற போர்ட்டிகோலையோ பெரிய அளவில் 1 லட்சம் 50 லட்சம் 50,000 லிட்டருக்கு 2-3 டேங்க் கட்டி நேரடியாக அந்த தண்ணியை உள்ள சேர்த்து வச்சு இருக்க இடமே இல்லையா சார்? இருக்கிறதே இவ்வளோதான் இடம். அதில் எங்கே இதுக்கான விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும் சார். இதுக்கான விஷயங்களை யோசிக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிறவங்க யோசிக்கணும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்ல இடம் இல்ல, ஒரு பிளாட்ல நிறைய இடம் இருக்குது, ஒரு கார் நிக்குது, அந்த காருக்கு கீழே நீங்க செய்ய முடியும். அது எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதுதான் நீங்க இப்ப என்ன செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களும் பின்பற்றுறது சரியா இருக்கு. நீங்க என்ன அதுக்கு மழைநீர் சேகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு சொல்றீங்க? எல்லாரும் ஜென்ரலா இப்ப சென்னையை பத்தி நிறைய வாட்ஸ்அப்ல கண்ணா பின்னான்னு மெசேஜ் வருது. சென்னையில 4000 ஏரி இருக்கு, 5000 ஏரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. 1911 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்த சென்னை சர்வேல 611 ஏரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய சின்ன சின்ன குளம் குட்டைகள் இருக்கலாம், சேமித்து வைக்கக்கூடிய ஏரிகள் 615 600 அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அது பயங்கரமாக மக்களாலேயும் அரசாங்கத்தினால் அழிக்கப்பட்டு ஒரு 400 ஏரி இருக்கலாம். ஸோ அதனால் நிலவியல் ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் இருக்கும் சார். முதல்ல நம்ம சென்னையில் நெய்தல் நிலத்தோட ஒரு கடற்கரையில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆனால் அந்த உணர்வு நமக்கு யாருக்குமே கிடையாது. நம்ம எல்லாருமே வேற ஊர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம மனசில் இருக்கிற சிந்தனைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத நில சிந்தனை தான் இருக்குது. தண்ணீரை பல அதிகாரிகள் ஹேண்டில் பண்ணுறாங்க. சென்னை மெட்ரோ வாட்டர்னு ஒன்று இருக்குது, பொதுப்பணித்துறைன்னு ஒன்று இருக்குது, சிவேஜ் டிபார்ட்மெண்ட் சாக்கடையை கொண்டு ஆற்றுல விடுறாங்க. இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட். இப்படி யார் தண்ணீர் யாருக்கு சொந்தம்னே ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சென்னை மெட்ரோ வாட்டர் போய் கேட்டிங்கன்னா குளத்தை சுத்தம் பண்ணுறது எங்களோட வேலை இல்லைம்பாங்க பொதுப்பணித்துறையை. பொதுப்பணித்துறையை போய் கேட்டிங்கன்னா தண்ணீர் கொடுக்கறது எங்களோட வேலை இல்லைம்பாங்க. அப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை தண்ணீர். எதுக்கெல்லாமோ ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு மினிஸ்டர் இருக்கார். முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீருக்குன்னு ஒரு மினிஸ்டர் வேணும். அந்த மினிஸ்டருக்கு கீழே பொதுப்பணித்துறை, சென்னை மெட்ரோ வாட்டர், இந்த சிவேஜஸ் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் வேணும். இந்த 5 ஆறுகள்லையும் சாக்கடையை கொண்டு போய் கலக்கிறத நிப்பாட்டணும். இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அமெரிக்காவுக்கு எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணீர், பாத்ரூமுக்கு ஒரு தண்ணீரே கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு குழாயோலையே தண்ணீர் வரும். பாத்ரூமுக்குள்ளே போய் உட்காந்து பாத்ரூம் குழாயை திறந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம். தண்ணீரை பெறுவதற்கு அரசாங்கத்துக்கு நம்ம எப்படி கேட்குறோமோ அதே போல்
தண்ணீரை பாதுகாக்கிறதும் ஒரு தனி மனிதனோட கடமை. தன்னோட வீட்டில் இருக்கிற தண்ணீரை மறுசுழற்சி செய்ய முடியும். அதாவது நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி இந்த 3 நிலைகள்லையும் நீர்நிலைகளை எப்படி சேமிக்கணும்? சேமிக்கிறதுக்கு அவனுடைய ஆல்ரெடி இருக்கிற குளங்களையும் ஏரிகளையும் தாங்க ஆழப்படுத்தணும். அதே மாதிரி ஜனங்கள் வந்து இப்போ நிறைய வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் அங்கங்கே வந்துன்னு இருக்குது. இப்போ 5000 குடும்பங்கள் 10,000 குடும்பங்கள் அந்த சிறு சேட்லாம் இருக்குது இல்லை, அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய டேங்கே கட்டலாங்க. ஒரு சில நகரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்க குளத்தை தான் வெட்டுவானுங்க முன்னாடிலாம். அதை மாதிரி தண்ணியை சேகரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பல கோடி செலவு பண்ணி நம்ம வந்து கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்தை வச்சுருக்கிறோம். கடல் நீரை குடிநீராக்குவதுங்கிறது இயற்கையானதா? அது எனக்கு உடன்பாடு கிடையாது சார். அதாவது என்னென்னா, அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான, எங்கேயுமே தண்ணியே வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஆட்கள் கடல் கரையில் இருக்காங்களா, அவங்க தான் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் வந்து பல அறிஞர்கள், ராஜேந்தர் சிங்கவன்லாம் பல அறிஞர்கள் சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து மிதமிஞ்சிய மழை இருக்குது சென்னைக்கு, தேவைக்கு அதிகமான மழை ஒவ்வொரு வருடமும் பெய்யுது. ஸோ அதில் வந்து அதை சேமிப்பதில் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் இந்த தண்ணீர் பிரச்சனையால். இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்லம்மில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க தண்ணிக்கு. நல்லா பெரிய பெரிய விஐபிஸோ நல்லா வசதியானவங்க யாரும் வந்துட்டு குடத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகிறது கிடையாது. நடுத்தர மக்கள் வந்து தண்ணி இல்லைன்னா அவங்க கவர்மெண்ட்டை தான் நம்பியிருக்காங்க. அவங்க எப்போ லாரி வருதோ அது வரைக்கும் நைட்டு 1 மணி 2 மணி நேரம் முழு சேர்ந்து குடிக்கிறேன். பள்ளிக்கரணையில் வந்து சதுப்பு நில பகுதி ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு வந்து அணை ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. தண்ணியை அங்கேயும் வத்துனது கிடையாது, ஆனால் இப்போ அங்கேயும் தண்ணீர் சுத்தமாக வற்றி போச்சு. அங்கேயும் வந்து சுற்றி வந்து எல்லாமே வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கரையோரத்தில். வந்து ரொம்ப பெரிய ஏரியா இருந்ததை 2ஆக பிரித்து ஒன்றை குப்பை கிடங்காக மாற்றினாங்க. இன்னொரு பகுதி தான் ஏரியா இருந்தது. இப்போ அதை சுற்றியும் வந்து பல ஆக்கிரமிப்புகள், தனியார் ஆக்கிரமிப்புகள் ப்ளஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள்னு வந்துருச்சு. அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலை. ஆனால் நடுத்தர வர்க்கத்துலேயும் இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்குது. ரீசெண்டாக ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து இது ஒரு வதந்தி கிளப்புறாங்க, இது அரசியல் பண்ணுறாங்க, இது வந்து தண்ணி பிரச்சனைன்றது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொன்னார். நான் கூட சரி எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் போகும்போது நம்ம பைக்கில் அஃபிஷியலாக நம்ம போகும்போது பார்த்தா 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு நிற்கிறாங்க சார் ஜனங்க. தண்ணி வரல, தண்ணி வரப்போது எங்கே வந்துட்டுருக்குன்னு தெரியல, தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே நிற்கிறாங்க, 6 கிலோமீட்டர் நிற்கிறாங்க. இப்போ நான் இருக்கிற ஃப்ளாட் கட்டி 17 இயர்ஸ் ஆகுது. 17 இயர்ஸாக அங்கே தண்ணி பிரச்சனையே வந்ததில்லை. ஓகே, அவர் ஹவுஸ் ஓனர் என்கிட்ட சொன்னார், நாங்கள் போய்ட்டு 1 இயர் ஆகுது, இப்போ அங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சார் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் த டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ப்ரொவைட் குட் நியூட்ரிஷன், ப்ரொவைட் குட் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஃபார் குட் வாட்டர். இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்லுது. அதை வந்து கடைப்பிடிக்காமல் ஒரு அரசாங்கம் வந்து இயங்குது அப்படின்னா அப்போ வந்து தண்ணியில் என்ன அரசியல் இருக்குதுன்ற தண்ணியவே இங்கே அரசியல் ஆக்கப்படுது. உங்களுக்கு வந்து தண்ணீர் பிரச்சனையெல்லாம் இல்லை, ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் டெய்லி போடுற மாதிரி உங்களுக்கு மாதம் தண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை, அது ரொம்ப தப்பு. அது வந்து எல்லாருனாலையும் அதை வாங்கிட முடியாது. என்னோட கிரவுண்ட் வாட்டரில் நான் போர் போட்டிருக்கேன், என்னோட கிரவுண்ட் வாட்டரில் தண்ணி வரல, கவர்மெண்ட் கொடுக்குற மெட்ரோ வாட்டரில் தண்ணி வரல, பையன் வந்து போடுற கேனும் வரல அப்படின்னா நான் அந்த தண்ணி வாங்குவேன். டெஃபினட்டாக நான் வாங்க, இல்லைன்னா தப்பு இருக்குது. அப்புறம் தண்ணி குடிக்காமல் வாழாமல் இருக்க முடியுமா? இல்லை, தப்பே கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்கல, எனக்கு இயற்கையும் தனியார் கொடுக்குற தண்ணியை வேற வழி இல்லாமல் நீங்கள் வாங்குவீங்க. இல்லை சார், வேற என்ன, எனக்கு வேற ஏதாவது வழி இருக்கா எனக்கு? இல்லை சார், இல்லை சார், சார் இப்போ இவர் சொல்கிறது தான், இப்போ இந்த தண்ணீர் தனியார் மயமாக்கப்படல் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் பாட்டில் தண்ணி விற்கிறாங்க இல்லையா, அதுவே தவறு. எல்லாருக்கும் நீக்கம் வர விலை இல்லாமல் தண்ணீரை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அதில் வந்து தவறிட்டாங்க. தமிழர்களுடைய நீண்ட மரபில் வந்து சோறையும் நீரையும் விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நீண்ட மரபு, நம்மளுடைய கொள்கையாகவே நம்ம காலம் வச்சுருந்தோம். இன்றைக்கு வந்து இது வந்து ரொம்ப தெளிவாக வந்து தண்ணீர் வந்து ஒரு நீல தங்கம் அப்படி சொல்கிறாங்க, ப்ளூ கோல்டு அப்படி சொல்கிறாங்க. அதை வந்து உலகம் முழுக்க இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து தண்ணீரை அபகரிக்கிறதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அபகரிச்சுட்டாங்க. திருநெல்வேலியிலே வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி தண்ணி ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டருக்கு மேலே அவங்க எடுக்கிறாங்க, வெறும் குறைந்த விலையில். ஒட்டு மொத்தமாக இதில் என்ன அரசியல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மறைமுகமாக தண்ணீர் தனியார் மயமாவது ஊக்குவிக்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறட்சிக்கு காரணம் மழை வந்து பொய்த்து போனது மட்டுமல்ல, தெலுங்கு கிருஷ்ணா அதிலிருந்து நம்மளுக்கு வர வேண்டிய, இதுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய 4 TMC தண்ணியும் வரல. அதுக்காக யாரும் பெரிய அளவில் குரல் கொடுக்கவே இல்லை. அந்த 4 TMC தண்ணி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த தண்ணீர் பிரச்சனையே வந்திருக்காது.
இப்போ இந்த ஜூலையில் இருந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே வந்து இன்னொரு 8 டிஎம்சி தண்ணி அவங்க கொடுக்குறோம். நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அதுக்கு. அந்த தண்ணி வந்துருச்சுன்னா கூட நம்மளுக்கு எந்த தண்ணி பிரச்சனையுமே இருக்காது. காவேரிக்காக இது ஒரு பெரிய குரல் கொடுக்குறாங்க இல்லையா, காவேரி நீர் வரல. அப்போ நீங்கள் சொல்கிற தகவல் வந்து ரொம்ப சரியானது. அப்போ ஏன் இதுக்காக போராட மாட்டேங்க? சரியான கவர்மெண்ட் வந்து அதை நட்பு ரீதியாவோ கேட்டு அதை வந்து ஒரு அமைச்சர்கள் போய் விவாதித்து அவங்களோட பேசி தண்ணியை கொண்டு வந்துருக்கணும். குணான் சார், இந்த நீர் வறட்சிக்கு பின்னால் தனியார் மயமாக்கப்படல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திட்டம் இருக்கா? தண்ணீரை கட்டாயமாங்க. அப்படிதான் அரசியல் நம்ம பேசுறோம் இல்லையா, தண்ணீர் மிகப்பெரிய அரசியல் இந்தியாவை பொறுத்தவரையில். எப்பப்பெல்லாம் கிரைசிஸ் வருது அப்பெல்லாம் பாதிக்கப்படுறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் தான். வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் வந்து 25 லட்சம் 30 லட்சம் பேர் சென்னையில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது அடுத்த விஷயம் என்னன்னா, தேசிய அளவிலேயே இந்த நதி நீர் பிரச்சனை வந்து ஒரு நேஷனல் இஷ்யூவாகவே கன்சிடர் பண்ணல. நான் முதல்ல சொன்னேன் நான், இட்ஸ் நாட் ஏ நேஷனல் அஜெண்டா. இப்போ தண்ணீருக்கு ஒவ்வொரு மாநிலமும் அங்கங்கே கெஞ்சி கிடக்கிறத மாதிரி ஒரு நிலைமை முன்னாடி கிடையாது, பிரிட்டிஷ் ரூலில் கிடையாது. ஏன்னா அண்டை மாநிலங்களில் கோதாவரி தண்ணி பாதி போய் கடலில் விழுது, கேரளாவில் தண்ணி போய் விழுது, அங்கே வெஸ்ட் பெங்கால் போய் பார்த்தோன்னா கங்கை நதி தண்ணி அவ்வளோ கொட்டுது, காஷ்மீர்லேருந்து வர தண்ணியெல்லாம் அப்படியே அவசரமாக ஓடி கடலில் விழுது. இந்த இவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் வச்சு அண்டர் கிரவுண்ட்லாம் மெட்ரோ ரயில் போட்டு எல்லாம் பண்ணுறவங்க, ராக்கெட் செவ்வாய் கொண்டுறவங்க, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த தண்ணியை வந்து எல்லா நகரங்களுக்கும் பகிர்ந்தளிக்க முடியாதா? அதுவும் வந்து ஒரு காரணமாக வைக்கணும். இட்ஸ் அ கிரைசிஸ், ஹியூமன் கிரைசிஸுங்க, ஹியூமன் சஃபரிங். இன்றைக்கி எல்லாம் பேசினா கூட கடைசியாக இருந்தாலும் தண்ணியே இல்லாமல் போய் இப்போ ஹோட்டல் மூடுற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் மூடுறான், ஹாஸ்டல் மூடுறாங்க, ஸ்கூலில் மூடுற மாதிரி போயிட்டு ஒரு ரொம்ப ஜனங்க வந்து ஒரு இடத்துல இங்கே அந்த ராமபுரத்துலாம் ஜனங்க வந்து ஒரு 2-3 தெருவில் காலி பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாங்களாம். இந்த கிரைசிஸ் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் ஒரு டாக்டராக நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, முதல்ல இப்போ இருக்கிற வந்திருக்கிற குடி தண்ணீர் எப்போ கிடைக்குதோ அந்த தண்ணியை வந்து முதல்ல ஒரு டாக்டர் தண்ணியை காய்ச்சி குடிங்க ஃபஸ்ட்டு. காய்ச்சினா வந்து சும்மா காய்ச்சலாம் இல்லை, அது உலக சுகாதாரம் சொல்லுது, தண்ணீர் வந்து பாத்திரத்தில் உருளும் வரை காய்ச்சி குடித்தா உங்களுக்கு 8 நோய் வராது. தண்ணியால் வர நோய்கள் தான் அதிகம் உலகம் முழுதும். கேன் வாட்டரில் வந்து அந்த ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா, சரியான ஐஎஸ்ஐ முத்திரையான்னு பாருங்கள். நீங்கள் மாநகராட்சியில் அதிகாரியாக இருந்ததால் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கே தேவையில்லாமல் அதிகமாக தண்ணீர் செலவாயிருக்கு? விற்பனை மையங்களில் தாங்க அதிகமாக செலவாகுது. அப்படின்னா எந்த இடங்கள்? 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, அப்புறம் லாட்ஜஸ்ஸு. ஓட்டு போகிறவங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப குறைச்சலாக போகுது. ஓட்டே போடாமல் ஏசி ரூமில் மிட்டா மிராசுகளுக்கு வந்து நிறைய தண்ணி போயின்னு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் பொசிஷன், இப்போ இப்படி ஒரு சிக்கலில் ஒரு கிரைசிஸில் தண்ணீர் பிரச்சனையில் நம்ம மாட்டியிருக்கோம். இந்த 2 மாதத்தை எப்படி நீங்கள் கடக்க போகிறீங்க அப்படிங்கிற பர்சனலாக டைரக்ட் கொஷின் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபஸ்ட்டு நான் 2 நாளைக்கு ஒரு தடவை துணி துவைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் குறைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் நான் துணி துவைக்கலாம். ஸோ எல்லா துணியும் சேர்த்து வச்சு வீக்லி ஒன்ஸ் நான் தண்ணி கம்மி பண்ணி அது மூலியமாக துணி துவைச்சேன்னா எனக்கு அந்த தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இல்லை சார், நான் சிக்கனமாக தான் இருக்கேன். நான் இதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னோட வாஷிங் மிஷின் டேப் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது, சுட்டிட்டு இருந்ததுன்னா நிறையா லிட்டர் ஒரு நாள் ஃபுல்லாக போகும்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு அதை உடனே டேப் நான் மாற்றிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் கரெக்டாக தான் இருக்கேன். நான் 4 மாதத்துக்கு இன்னும் 8 டிஎம்சி எனக்கு தெரியாது சார், எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த 8 டிஎம்சி போய் கிளம்பி போய் உட்காந்து வாங்கிட்டு வாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து தண்ணி கொடுங்க சார். இதில் வந்து இந்த கேள்வியே ஃபஸ்ட்டு மக்கள் நோக்கி கேட்குறது தவிர நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ராமாபுரத்தில் கிளம்பி போன மாதிரி நாங்கள் தான் எங்கள் சொந்த ஊருக்கு தான் கிளம்பி போகணும் தண்ணியில். ஓகே, என் ஃபேமிலியோட சொல்கிறேன், 4 மாதத்துக்கு சமாளிக்கவே முடியாது. அதுக்காக வீட்டில் வந்து குளிக்காமல் இருப்பாங்களா, பாத்ரூம் போகாமல் இருப்பாங்களா, துவைக்காம? சரி, அப்போ 4 மாதம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? கவர்மெண்ட் தான் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அதுதான் யோசிக்கணும் அவங்க. ஓகேங்களா, மக்கள் நாங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ இந்த 2 மாதத்தை எப்படி நீங்கள் கடக்க போகிறீங்க? சார் பாதியாக குளிக்க முடியும். நான் டெய்லி குளிச்சுட்டு போகிறேன். நான் குளிக்கிறதே கம்மி, அவ்வளோதான். ஒரு பக்கெட்டுன்னு வச்சுங்களேன், 1/4 பக்கெட்டு குளிச்சுட்டேன்னா எப்போ சார் வியாதி வராமல் இருக்கும்? நான் எப்படி சார் இப்போ மேனேஜ் பண்ண முடியும்? ஏன் சார் கவர்மெண்ட் தான் சார் பண்ண, நான் எதுக்கு இதை சமாளிக்கணும்? பண்ணட்டும். 4 மாதம் சமாளிக்க, 6 மாதம் சமாளிக்க, நான் என்ன பண்ணுவேன்? நடு ரோட்டில் தான் போய் நிற்கணும். இந்த 4 மாதம் அரசாங்கம் சொல்லி வாட்டர் டேக்ஸ் ஒன்று கட் பண்ண சொல்லுங்கள் சார். நான் பார்த்தேன் குரோம்பேட்டை ஏரியாவில் ஃபுல்லாக மெட்ரோ லைன் போட்டிருக்காங்க, ஒரு வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கல பல வருடங்களாக. ஆனால் அதுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா பல கோடி, 1 கோடி இல்லை பல கோடி. ஆனால் இன்னி வரலும் யாருக்கும் அந்த வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கல. சும்மா ஒரு லைனை போட்டு அப்படி விட்டுருக்கான். எல்லா வீட்டிலும் போய் பாருங்களேன், நீங்கள் கேட்டவங்க போட்டல அப்படி நிற்கும். இப்போ மக்கள் செஞ்ச தவறு நிறையா பேசணும், தொலைநோக்கு திட்டங்கள் இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தாண்டி இந்த 4 மாதத்தை கடப்பது எப்படி? தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் தண்ணீர் வாட்டர் எமர்ஜென்சின்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு ஒற்றை பிரச்சனை, நம்ம இப்போ சந்திச்சுட்டு இருக்கிற ஒற்றை பிரச்சனை. ஆனால் கடந்த 1 வருடம் அல்லது 2 வருடமாக வந்து அறிவியலாளர்களும் சுற்றுச்சூழல்வாதிகளும் வந்து டிக்ளேர் கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பருவநிலை நெருக்கடியை அறிவிக்கணும், ஒரு யுத்த காலத்தை போல் அறிவிக்கணுங்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுக்கவே வந்து இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் பயங்கரமாக அழிஞ்சிட்ருக்கு. அதோடைய ஒரு பகுதி தான் இந்த தண்ணீர் பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னா, கடந்த 40 வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற 60% உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க.
ராஜஸ்தானில் ஏகப்பட்ட கால்நடைகள் இறந்துருக்குங்கிறாங்க. உலகம் முழுக்க வெப்பநிலை பயங்கரமாக அதிகரிக்குங்கிறாங்க. இப்போவே நம்மளால் இங்கே வெப்பநிலை சமாளிக்க முடியல. நார்த்லலாம் 45-50க்கு மேலே போயிடுச்சுக்கிறாங்க. குவைத்தில் 60க்கு மேலே போயிடுச்சுக்கிறாங்க. உலகத்திலே இவ்வளோ வெப்பநிலை வந்ததில்லைங்கிறாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அழிவு திட்டத்தை நோக்கி ஒரு அழிவு செயலை நம்ம செஞ்சுருக்கோம் இவ்வளோ காலமாக. மனிதர்களால் வந்து எந்த பொறுப்பும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து கடுமையாக அழிஞ்சிருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த தண்ணீர் பிரச்சனைங்கிறது வந்து ஒரு எளிய பிரச்சனை. பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க போகிறோம். சென்னை வந்து ஒரு வாட்டர் ரெஃப்யூஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் அகதிகளை சந்திக்க போகுது நிச்சயமாக. சார் 4 மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வீராணத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய விவசாய கிணறுகள் இருக்குது. சென்னையை சுற்றி நிறைய விவசாய கிணறுகள் இருக்குது. நிறையா தண்ணி இருக்கிற ஊர் இருக்குது. எல்லா ஊர்லேருந்து லாரியிலேருந்து தான் கொண்டு வர முடியும். இந்த 2 ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஒரு ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறோம். நீங்கள் அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி சிக்கரிக்கணும். நீங்கள் வந்து ஒரு டி நகரில் இருக்கிற ஷாப்பிங் மாலுக்கோ அல்லது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கோ நீங்கள் உங்களால் அட்வைஸ் பண்ண முடியுமா? தண்ணீரை செலவழிக்கக்கூடாது, கரண்ட்டை செலவழிக்க அட்வைஸ் பண்ண முடியுமா? அவங்கள அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோ தண்ணி நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய 80% மக்கள் செலவழிக்கிற மின்சாரத்தை வந்து டி நகரில் இருக்கிறவங்க மட்டும் 20% அவ்வளோ மின்சாரத்தையும் செலவழிக்கிறாங்க. அவ்வளோ ஏசி ரோட்லேயே நடந்து போக முடியாது, அவ்வளோ குளிருது. அவ்வளோ ஏசியை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம வரமுறைக்கு கொண்டு வரணும். அவ்வளோ விளக்குகள் பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நீருக்கும் மின்சாரத்துக்கும் தொடர்பு இருக்குது, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ வந்து இந்த சமத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். ஏழை மக்களை அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அனுப்பலாம். டாக்டர் குணானந்த் சார், இந்த 4 மாதங்களை எப்படி கடந்து போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு வந்து ரயில்வே தொடர்புகள் நிறைய இருக்குது. இப்போ டேங்க் வந்து பெரிய பெரிய ஒவ்வொரு ட்ரெயின்லேயும் ஒரு 10 டேங்கரை வந்து லிங்க் பண்ணாவே நமக்கு வந்து தண்ணி வந்து கேஞ்சஸ்லேருந்து வரலாம் அல்லது கோதாவரிலேருந்து வரலாம். இதை பண்ணி நமக்கு கொடுக்க முடியும். 3வது வந்து விலை நிர்ணயத்தை வந்து சரி பண்ணணுங்க. இப்போ ரெகுலேஷன் சட்டத்திட்டங்கள் மூலம் அரசாங்கம் செய்ய முடிகிற விஷயம் வந்து தண்ணீர் இந்த நேரத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த நேரத்தில் கொள்ளை அடிச்சிடலாம், கோட்டீஸ்வரனா எல்லாம் நினச்சிட்டு ஆசைப்பட்டு ஜனங்களுடைய உயிரை வந்து பணம் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் வந்து கட்டாயமாக விலையை நிர்ணயித்து ஜனங்களுக்கு எல்லாத்தையும் கட்டுப்பாடு விலையில் கொடுக்கறதுக்கு வழி பண்ணணும். 4வது என்னென்னா, இந்த நோய்கள் எதனா இருந்ததுன்னா அதுக்கான தடுப்பூசிகள் கூட நம்ம ஃப்ரீயாக போகிறதுக்கு வழி பண்ணலாம். அது மாதிரி இந்த நதிநீர் இணைப்பு அதில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. அது ஏற்கனவே எல்லா நதிகளும் இயற்கையின் விதிப்படி எல்லாமே சேர்கிற இடத்துல போய் சேர்ந்து எல்லாமே கரெக்டாக இணைஞ்சிருச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ தண்ணீர் இல்லாத மாநிலத்தில் வந்து நீங்கள் எல்லாம் அந்த தண்ணி இங்கே கொண்டு வந்துடணும், அதனால சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்புக்குன்னு பல அறிஞர்கள் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நதியை இணைக்கிறது, அந்த நதி இங்கே கொண்டு வருது, இது எல்லாமே ரொம்ப ஒரு கற்பனையான ஒரு விஷயம். நடைமுறையில் நிறைய சாத்தியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய ஐடியாலஜி எடுத்தாந்து இன்னைக்கு தண்ணிக்கு தவிக்கிற குடிசை மக்கள்கிட்ட பேச வேணான்ற நான். எனக்கு எங்கே தண்ணி கிடையாது அதை கொடுங்க முதல்ல. அவன் செத்து போகாமல் பாருங்க, நோய் வராமல் பாருங்க. தண்ணி வரலன்னா என்ன வந்துடுங்களா, பொம்பளைங்களுக்கு நிறைய சிறுநீர் பிரச்சனை, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும், கிட்னி ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமான ப்ரூவ் பண்ண விஷயங்கள். தண்ணீர் இல்லாத போது நம்ம எவ்வளவோ விஷயங்களை பேசுறோம். சிக்கனத்தை பற்றி பேசுறோம், மறுசுழற்சி எல்லாமே பேசுறோம். தண்ணி வந்த உடனே எல்லாத்தையுமே தண்ணி இருக்கும்போது பேசணும், மறந்தே போயிடும். அதான் தண்ணி வந்த உடனே எல்லாரும் மறந்துடுவோம். அரசாங்கமும் மறந்துடுது. அதான் ஒரு பெரிய தண்ணி மழை பெஞ்ச உடனேயும் அரசாங்கம் வந்து இந்த மழை பெஞ்ச தண்ணியை வந்து எப்படி இன்னும் 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். தண்ணி இருக்கும்போது வந்து எல்லாமே அதே மாதிரி அரசாங்கன்றது மக்களுடைய பிரதிபலிப்புங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து எங்கே சவுத் ஆப்பிரிக்காலேருந்து யாரும் வரல, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் தான் வந்து மினிஸ்டராவோ அல்லது அதிகாரியாவோ உட்காந்துக்கிறாங்க. மக்களுடைய அந்த கன்சியூமர் அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி, எந்த நிலையில் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, எந்த நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி இருக்குது, அந்த மாதிரி தான் அரசு ஆளுநர்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க. தண்ணீர் தமிழகத்தினுடைய எவ்வளவு தீப்பற்றி எறிகிற ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் இங்கே பேசப்பட்டது. இதில் என்னென்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கும்போது, அதாவது இதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் வந்து சரியாக நடந்துக்கணும், மக்கள் வந்து தண்ணீரை சேமிக்கணும், மக்கள் தான் இதுக்கான அடிப்படையாக எல்லாருமே அவங்கள சரியாக பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமே எடுத்து வைக்கப்பட்டது. ஸோ அரசாங்கம் அப்படிங்கிறத அப்போ என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? அது கொள்கை ரீதியான அரசியல் உறுதியாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த அரசாங்கம் தான் நினைத்ததை செய்ய முடியும். இதுக்கு முன்னால் ஒரு பெரிய வெள்ளத்தை சென்னை சந்திச்சது. வெள்ளம் சந்திப்பதுக்கு என்ன காரணம்னா, ஏரிகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து திடீர்னு அந்த வெள்ள பாதியத்துக்கு அப்புறம் அரசாங்கம் சரி, நீதித்துறையும் சரி, எல்லாம் சேர்ந்து ஏரிகள் மேலே எந்த விதமான ஆக்கிரமிப்பு கட்டணம் கட்டக்கூடாதுங்கிறதுல தீவிரம் செலுத்துகிற அரசு கொள்கை
ஏன் தண்ணீர் பிரச்சனையில் மாத்திரம் தளர்ந்து இருக்கிறது? அதை மாத்திரம் ஏன் மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு படங்களா எல்லா வீட்லேயும் வந்து சொட்டு சொட்டாக தண்ணீரை ஊற்றி இப்படி சேமிங்க இப்படிலாம் டைப் பண்ணணும் அப்படின்னு விழிப்புணர்வை மாத்திரமே தீர்வாக ஏன் அரசு முன்னெடுத்து வருகிறது? விழிப்புணர்வு என்பது ஒரு முழுமையான தீர்வாக எப்போதும் இருக்க முடியாது. அரசாங்கத்தினுடைய கொள்கை பிடிப்பு தான் முழுமையான தீர்வாக, ஒரு பிரச்சனையுடைய தீர்வாக இருக்க முடியும். இன்னைக்கு பேசுன மாதிரி 6 குடம் தண்ணி இருக்கும், 5 குடம் தண்ணி 3 நாள் வச்சு சமாளிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற அந்த எளியவர்களுக்கான தீர்வு எது அமைதோ அதுதான் எல்லோருக்குமான தீர்வாகவும் இருக்க முடியும். அந்த தீர்வை தேடுற வரைக்கும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்தமாக அலசி பார்க்கும்போது இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியராகத்தான் நமக்கு படுகிறது. மீண்டும் நெஞ்சேடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.